வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. February 11 இன்னைக்கு இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பெண்கள் வேலை செய்கிறாங்க, ஓகே தான். பட் ஆனால் உண்மையாகவே அவங்க வந்து ஆண்கள் இன்னைக்கு அளவுக்கு இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு கேள்வி தான். ஏன்னா நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் படிச்சுட்டு இருந்த சமயத்தில் இந்த மெக்கானிக்கல் குரூப்னு ஒன்று இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா 1-2 கேர்ள் தான் இருப்பாங்க, மற்றது பூரா ஆம்பளை பசங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் தாங்க இது. இந்த மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு துறையிலையும் கணிதம் இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குது. ஆண்களோட ஒரு 2 மடங்கு அவங்க வந்து குறைவாக இருக்கிறது அப்படின்றது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். அவங்க ஒரு பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கிய நாடுகள்லாம் உட்காந்து பேசியிருந்தாங்க. அப்போ அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, 2030 நாங்கள் ஒரு பெரிய டெவலப்மெண்ட்டை காட்ட பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சவாலை விட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து 2030 தான் தெரியும் எந்த லெவலில் அவங்க வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி ஒரு 2015 ஒரு உருவாக்குறாங்க, இதுக்காக ஒரு டே உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குறனால தான் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. February 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த வருஷம் February 11. நெக்ஸ்ட் வேர்ல்டு டே ஆஃப் த சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த டே வந்து 1992 போப் 2ஆம் ஜான் பாலால் வந்து உருவாக்கப்பட்டது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன் நோய் ஒன்று இருந்தது, அதனால தான் அவர் இறந்தும் போனார். ஆனால் அவருக்கு வந்து இந்த கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருந்ததுனால லூர்து அன்னையினுடைய அருளால் அவருக்கு வந்து எல்லாமே சரியாகும் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நிறைய பேர் அவரை தேடி வரவங்களுக்குலாம் வந்து இவர் ஆசி வழங்கி அவங்களை குணப்படுத்தின விஷயங்கள்லாம் வரலாற்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதினார். எல்லாமே வந்து கடவுள் காப்பாற்றிடுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையில் இறப்புன்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இப்படி நோய்கள் வர்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது இடையூறு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா அதில் வந்து கடவுள் நம்ம காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவர் உருவாக்கின டே தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு டே ஆஃப் த சிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க February 11. நெக்ஸ்ட் ஐரோப்பிய யூனியனில் 112 டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த டே உருவானதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இது ஒரு அவசரகால நம்பர் தாங்க. இப்போ நீங்கள் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ, சால்விடார் அப்படின்ற பகுதியெலாம் பார்த்தீங்கன்னா 911 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து அவசர காலத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம கூட இந்த படங்கள்லாம் பார்த்துருப்போமே, இந்த போலீஸ்லாம் வந்து இறங்குவாங்க, கார்லாம் பார்த்தீங்கன்னா 911 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறது. இவங்க அதாவது ஐரோப்பிய யூனியன் என்னன்றத முதல்ல சொல்லிடுறேன். ஒரு 27 நாடுகள் ஒன்றா சேர்ந்த ஒரு அமைப்பு தாங்க இது. ஸோ இப்படிப்பட்ட நாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அவசரகால நம்பர் யூஸ் பண்ணாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 999 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே நம்பர் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் கையெல்லாம் வச்சிட்டோம்னா இதில் அழுத்தி அந்த 919 போயிட்டு அவசர கால தொடர்புக்கு போயிட்டு சொல்லுங்கன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. ராங் நம்பராக நிறைய வந்துட்டு இருக்கு. இதுலேருந்து ஒரு பெரிய மாற்றம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி 112 நம்ம யூஸ் பண்ணோம்னா அது சடனாக அந்த மாதிரியான ராங் நம்பர்ஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்றதுக்காக இந்த நம்பர் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1991 இவங்க வந்து திட்டங்கள்லாம் போட்டு இதுக்குன்னு ஒரு சைன் பண்ணி ஓகே இதுதான் நம்மளுடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவசர கால நம்பராக வந்து தேர்ந்தெடுத்த அந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா யூரோப்பிய யூனியனில் 112 டே அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நார்வேல அன்னையர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டேவை பொறுத்த வரைக்கும் அன்னையர்கள்ன்றவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் தாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் அம்மான்ற ஒரு உறவுன்றது பார்த்தீங்கன்னா எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம மேலே பாசம் காட்டுற ஒரு உன்னதமான உறவு. அப்படிப்பட்ட உறவு நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒவ்வொரு நாட்டில் இருக்கவங்களும் ஒவ்வொரு டே வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க இந்த டேவை சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொரோகியா ஸ்கில் ஜோடேகர் அப்படின்ற ஒருத்தவங்க இவங்க வந்து சமூக ஆர்வலராக இருக்கக்கூடியவங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய கரேன் ஃப்ளாட்டோ அப்படின்றவங்க, இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இதுக்காக நம்ம ஒரு டே உருவாகணும்னு சொல்லிட்டு 1919 தான் இந்த டே வந்து உருவாகிறாங்க. ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குதுன்ற சாதாரண விஷயம் இல்லை. என்னப்பா குழந்தைய போட்டு இப்படி அடி நடிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு நாள் அந்த குழந்தைய வச்சு பார்த்தா தான் தெரியும் நமக்கு என்ன அட்டகாசம் பண்ணுதுங்க அப்படின்ட்டு. அவ்வளோ பொறுமையோடும் அவ்வளோ அழகாகவும் அவ்வளோ அன்போடும் பார்த்துக்கூடிய அந்த அன்னையை வந்து கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினம் தான் பார்த்தீங்கன்னா நார்வேல அன்னையர் தினம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரியினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த வருஷம் February 11. நெக்ஸ்ட் டே டென்மார்க்கில் அசால்டான் கோஃபன்கன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தாங்க, ஒரு பெரிய போர் தான். இந்த இது வந்து ஷார்ட்டாக சொல்லணும் இந்த போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இதில் வந்து போலாந்து, லிதுவேனியா, காமன்வெல்த், டென்மார்க்கு, போர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து போர்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டங்க. டென்மார்க்குக்கும் ஸ்வீடனுக்கும் வந்து பிரச்சனை நடக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிங் சார்லஸ் அப்படின்ற மன்னர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப உத்வேகத்தோட நம்ம ஃபைட் பண்ணி ஆகலாம்னு சொல்லிட்டு ஆட்கள் கூட்டு போய் சண்டை போடுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போனன்ட் டீம் அந்த ஸ்வீடனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பேர் இறந்து போகிறாங்க. இவங்க சைடில் பார்த்தீங்கன்னா வெறும் 14 பேர் தான் இறந்து போனாங்க. இப்படி ஒரு முக்கியமான ஒரு புரட்சி, ஒரு வெற்றி அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிது. அப்படிப்பட்ட அந்த வெற்றியை கொண்டாடணுன்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா 1659 நடந்த அந்த விஷயத்தை நினைவு கூர்ந்து அசால்டான் கோஃபன்ஹெகன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க டென்மார்க்கு February 11. நெக்ஸ்ட் பிலிப்பைன்ஸில் கவர்னர் பி எவ்லியூ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த டே வந்து உருவானதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பர்சனை வந்து கொலை பண்ணிட்டாங்க. அதாவது அரசியல் ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏற்பட்ட ஒரு விளைவு தாங்க இது. 1971 1980 இடைப்பட்ட காலகட்டத்தில் இவர் வந்து ஆளுநராக கூட இருந்திருக்கிறார்.
அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பெர்டினன்ட் அப்படின்ற ஒருத்தர் சர்வாதிகார ஆட்சி நடத்தினுக்கிறாரு. அவருக்கு எதிராக தான் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே செயல்பட்டு இருந்தாங்க. எலெக்ஷனும் நடந்துச்சு, ஓட்டு எண்ணிக்கை நடந்துட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4-5 கும்பல் அந்த துப்பாக்கிலாம் ஏந்தி வந்து இவரோட சேர்த்து இவரோட கூட்டாளிகள் எல்லாருமே வந்து கொண்டுடுறாங்க. அப்படி கொலை பண்ண அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா அது அதோட நின்றுடாமல் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு. அந்த புரட்சியின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிகப்பெரிய சர்வாதிகார ஆட்சி நடத்தி இந்த பெர்டினன்ட்டினுடைய ஆட்சியை வந்து கவிழ்ப்பதற்கு ஒரு மிகப்பெரிய அத்தாட்சியை அமர்ந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த கவர்னர் பி எவ்லியோ வந்து செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக உருவாக்கப்படுதுன்னு தான் பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸில் கவர்னர் பி எவ்லியோ டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க February 11. நெக்ஸ்ட்டு போலாந்தில் ஃபாரஸ்ட் அனிமல் ஃபீட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. ஆஹா, ஒரு அற்புதமான ஒரு டேவாக தான் எனக்கு தெரியுது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே நம்மளை சாப்பிட்டியான்னு கேட்குறாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாகுது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ்லாம் பாவம், இந்த குளிர்காலம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாடு முழுக்கவும் பார்த்தீங்கன்னா பனிக்கட்டி எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த அனிமல்ஸ்லாம் எங்கே போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழகான உள்ளங்கள்லாம் யோசிச்சாங்க பொழுது. இப்படி 25 நாள் தொடர்ந்து இருக்கே, அது பசியோடு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து சாப்பாடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா ஒரு உன்னதமான அழகான ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த போலாந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஃபாரஸ்ட் அனிமல் ஃபீட் டே அப்படின்னு சொல்லிட்டு February 11. நெக்ஸ்ட் டே ஒயிட் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா, கனடா, அப்புறம் அது ஆதரிக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் புரிட்டோரிக்கோ அதுவுமே வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. இந்த டே உருவானதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1937 இந்த யுனைடெட் ஆட்டோ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு, அதாவது இவங்க எல்லாமே வேலை செய்யக்கூடிய ஆட்கள், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய போராட்டத்தை முன்வைக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுங்க, தொழிலாளர்களாக இருந்தாலே பிரச்சனை தானே, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இவங்களுக்கும் இருந்தது. அதுக்கு எதிராக வந்து இவங்க வந்து கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வேலை நிறுத்தம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அப்படிப்பட்ட அந்த வெற்றியை வந்து நினைவு கூறணும் அப்படின்றதுக்காக தான் பார்த்தீங்கன்னா பெர்ட் கிறிஸ்டியன்சன் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து இந்த நாளை வந்து நம்ம கொண்டாடி ஆகணும்னு சொல்லிட்டு 1948 அதாவது 1937 அந்த விஷயங்கள் நடந்தது. அப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் இது எதுக்காக மற்ற அதிகாரிகளை போல எங்களுக்கும் வந்து ஒரு சமமான ஒரு உரிமை வேணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தணுன்றதுக்காக தான் இவங்க இந்த ஷர்ட் போடுறன்ற வழக்கத்தை வந்து உருவாக்குனாங்க. ஸோ அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதை அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து ஒயிட் ஷர்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க அமெரிக்கா, கனடா மற்றும் அதை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் February 11. நெக்ஸ்ட் டே நேஷனல் இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டே வந்து அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க. செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா தாமஸ் ஆல்வா எடிசனுடைய பிறந்த நாள் தாங்க. ஏன்னா இவர் ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாளராக இருந்தார். இவரை பற்றி நான் சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு இவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாருன்றது எல்லா விஷயமும் தெரியும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 இன்வென்ஷன் வந்து இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 இன்வென்ஷனுக்கு வெளிநாட்டில் வந்து பேட்டன் ரைட்ஸும் வாங்கியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த ஒரு கண்டுபிடிப்பாளருடைய நினைவு வந்து நம்ம போட்டணும் அப்படின்றதுக்காக அவருடைய பிறப்பை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1983 இப்போ ஜனாதிபதியாக இருந்த ரொனால்ட் ரீகன் அப்படின்ற ஒரு பர்சனால் தான் பார்த்தீங்கன்னா இந்த டே வந்து சூஸ் பண்ணி இவருக்கு வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இன்வென்டர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா செலிப்ரேட் பண்ணுறாங்க February 11. நெக்ஸ்ட் டே அசர்பைஜானில் ரெவன்யூ சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அனுசரிக்கிறாங்க. இந்த டே உருவானதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா 1990 உங்களுக்கு ரெவன்யூ சர்வீஸ் வந்து ஓப்பன் பண்ணாங்கப்பா. அப்புறம் 1991 அதை வந்து ஃபுல்லாக மூடிட்டாங்க. ஏன் அதை மூடினாங்க என்ன இதெல்லாம் தெரில. ஏன்னா அந்த அசர்பைஜான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் நிறைய பிரச்சனைகள், கலவரங்கள்லாம் அந்த சமயத்தில் நடந்துட்டு இருந்தது, வேலையின்மை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மேபி அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாமோன்னு தோணுது. பட் ஆனால் உண்மையான ரீசன்லாம் என்னன்னு தெரிலங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 அதுக்கப்போ பிரசிடென்ட்டாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்றத கொண்டு வந்து அப்புறம் அவங்களுக்காக ஒரு டே உருவாகலான்னு சொல்லிட்டு உருவாகின நாள் தான் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ சர்வீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க அசர்பைஜான் February 11. ஜப்பானில் இன்றைக்கி ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து ஜிம்மு பிரதேசர் 1660 பார்த்தீங்கன்னா இந்த பகுதியெல்லாம் ஆண்டுகிட்டு இருந்தார். அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா 1873 அவங்களுடைய வம்சாவழியாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து அப்படியே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இது ஒரு முக்கியமான நாளாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து மாறி மாறி கொண்டாடி இருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா January 29 இருந்தது. இதுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்திரனுடைய நகர்வு, அதாவது இந்த வசந்த கால தொடக்கம்னு சொல்லிட்டு நம்ம கூட பார்த்துருப்போங்க. ஸோ அப்படி ஜப்பான் வந்து கொண்டாடிட்டு இருந்தனால இவங்க இதை வந்து பெருசு லெவலில் கொண்டாடாமல் விட்டுட்டாங்க. அதனால் இந்த டேட்டை மாற்றி இந்த நாளில் வச்சுருக்காங்க. பட் ஆனால் இது வந்து இப்போது மேஜரான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த ஜிம்மு பேரரசனுடைய வம்சாவளியை சார்ந்தவங்க தான் பார்த்தீங்கன்னா இது பெரிய லெவலில் இப்போ கொண்டாடினுக்கிறாங்க. பட் ஆனால் ஜப்பானில் இது ஒரு பெரிய லெவலில் ஒரு கொண்டாட்டமாக இல்லாமல் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இந்த டேவே இல்லாமல் போயிடும் தான் நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதை ஆதரிக்கக்கூடிய மக்கள் வந்து இன்றைக்கி ஜப்பான் ஃபவுண்டேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க February 11. நெக்ஸ்ட் யூத் டே அப்படின்னு சொல்லிட்டு கேமரூன் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. கேமரூனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க உள்நாட்டு போரில் 2 நாளாக பிரிஞ்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அப்படி மேற்கு கேமரூன் ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி டேஸ்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிட்டு இருந்தாங்க. 1962 வரைக்குமே பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தில் இந்த யூத் டே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. என்னப்பா இது வறட்சியான ஒரு காலத்தில் போய் இதை போய் செலிப்ரேட் பண்ணுறோமே, ஒரு வசந்த காலத்தில் பண்ணால் நல்லா இருக்குமே. ஏன்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து பசங்க படிப்புலாம் கொஞ்சம் வீட்டிலேயே உட்காந்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வசந்த காலத்தில் தான் பசங்களாம் வெளில வந்து விளையாடுவாங்க, ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 1963
பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை வந்து மாற்றி இப்போ பிப்ரவரி 11 செலிப்ரேட் பண்ணுறாங்க யூத் டேன்னு சொல்லிட்டு கேமரூன் பிப்ரவரி 11. நெக்ஸ்ட் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 வருஷ கதை. ஏன்னா அந்த அத்தனை வருஷங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மக்களே வந்து இதை வந்து ஆட்சி பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த வம்சாவளியை சேர்ந்தவங்களை முடிவுக்கு கொண்டு வந்த ஒரு நாள் தான் ஷா முகமது ரெசா பஹல்வி அப்படின்ற ஒரு பர்சனு. இவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1977 புரட்சி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1979 ஒரு தப்பி நாட்டை விட்டும் போகிறாரு. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்து மக்கள் வந்து அப்பாடா நம்ம எப்படியோ ஒரு பெருமூச்சு விட்டாங்க, எப்படா முடிஞ்சிச்சுரா இத்தனை வருஷங்கள் வந்து நம்மளை ஆண்டுக்கிட்டு எவ்வளோ படாத பாடுபடுத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் கிடச்சிது. அப்படி கிடைச்ச அந்த ரெவல்யூஷன் தான் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் ரெவல்யூஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க ஈரான் பிப்ரவரி 11. நெக்ஸ்ட் லிபிரியாவில் ஆயுதப்படைகள் தினம் சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1908 முதல் முறையாக இவங்க நிறுவன நாள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 9 மேஜர் மெக்கே கடலினால் வந்து பல வருஷங்களாக வந்து அனுசரிக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணாங்க, என்னங்க நீங்கள் நாம் வேற ஒரு டேட்டில் தான் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருந்தோம், இந்த டேட்டை போய் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேட்டை மாற்றுறாங்க. அப்புறம் ஜனவரி 26 இருந்தது. இப்படி பல டேட்டு மாறுதல்கள்ன்றது வந்துகிட்டே இருந்தது. ஒருவேளை அந்த மேஜருக்கு 9ஆம் தேதி அவங்க சொந்தக்காரங்க யாருக்காவது பிறந்த நாளாக இருந்திருக்குமா என்ன எதுன்னு தெரியல. சரி விடுங்க, அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்படி பல மாற்றங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை சூஸ் பண்ணி லிபிரியாவில் ஆயுதப்படைகள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 11. நெக்ஸ்ட் காதலர்கள் வாரம். இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த டே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நான் அவனை விட்டு போக மாட்டேன், ரத்தமும் சதையுமா அவங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்களே, ஐயோ சாரிங்க தெரியாமல் சொல்லிட்டேன், அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நாள் தான். நான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி கடைசி வரைக்கும் நான் அவங்க கூட தான் வாழ்வேன், உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இந்த காதலர் வாரத்தில் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க பிப்ரவரி 11. இப்போ நம்ம பிரச்சனையோட வாழ்ந்துட்டு இருக்கோமே, இதுதாங்க இயல்பான வாழ்க்கை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கிற வரைக்கும், நமக்கு ஏதாவது மாறிடாதா அப்படின்ற ஏக்கத்தை நம்ம உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக நமக்கு சந்தோஷன்றது ஒரு கேள்விக்குறி தான். மறுபடியும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு. உங்கள்கிட்ட இந்த விடைபெறுது அவங்க பாண்டியன். நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.